பாரதிய ஜனதா காங்கிரஸ் கட்சி முதல்வர் வேட்பாளர்கள் கிரண் பேடி, அஜய் மாக்கன், ஜனாதிபதி பிரணாப்பின் மகள் சர்மிஸ்தா முகர்ஜி உள்ளிட்டோர் தோல்வியை தழுவியுள்ளனர். பாரதிய ஜனதாவின் கோட்டையான கிருஷ்ணா நகரில் போட்டியிட்ட முதல்வர் வேட்பாளர் கிரண் பேடி தோல்வியை தழுவியுள்ளார். அவரை எதிர்த்து நின்ற ஆம் ஆத்மி வேட்பாளர் எஸ்.கே. பக்காவும் கிரண் பேடியும் ஆரம்பத்திலிருந்தே மாறி மாறி முன்னிலை வகித்தனர். இறுதியில் கிரண் பேடி 2277 ஓட்டுகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். சதர் பஜார் தொகுதியில் களமிறங்கிய காங்கிரஸ் முதல்வர் வேட்பாளர் அஜய் மாக்கன் ஆம் ஆத்மி கட்சி வேட்பாளர் சோம் தத்திடம் படுதோல்வியை தழுவியதோடு 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டார். காங்கிரசின் மோசமான தோல்விக்கு பொறுப்பேற்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து விலகுவதாக அஜய் மாக்கன் அறிவித்தார். मैंने कल भी कहा था कि चुनाव के दौरान मैं दिल्ली के अंदर कांग्रेस का चेहरा बनकर के गया था और चुनाव के नतीजों की जिम्मेवारी भी पूरी की पूरी मेरी है और इस नाते मैंने ये निर्णय किया है, खास तौर के ऊपर जब मैं अपनी खुद की सदर विधानसभा क्षेत्र से मैं चुनाव नहीं जीत पा रहा हूं, तो मुझे लगता है कि मुझे नैतिक जिम्मेवारी लेते हुए मुझे कांग्रेस के महासचिव पद से इस्तीफा देना चाहिए और मैं कांग्रेस अध्यक्षा से मिलकर के अपना त्यागपत्र उनको मैं सौंपूंगा. கிரேட்டர் கைலாஷ் தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜியின் மகள் சர்மிஸ்தா முகர்ஜி படுதோல்வியடைந்தார். இங்கு ஆம் ஆத்மி வேட்பாளர் சௌரப் பரத்வாஜ் வெற்றி பெற்றுள்ளார். 2வது இடத்தை பாரதிய ஜனதாவின் ராகேஷ் குமார் பிடித்தார். 6102 ஓட்டுகளை மட்டுமே பெற்ற சர்மிஸ்தா முகர்ஜியால் 3வது இடத்தையே பிடிக்க முடிந்தது. பல்லிமரான் தொகுதியில் நின்ற ஹாரூன் யூசுப், புதுடெல்லியில் போட்டியிட்ட கிரண் வாலியா ஆகிய காங்கிரஸ் மூத்த தலைவர்களும் தோல்வியடைந்தனர். டெல்லி தேர்தலுக்கு சில நாட்களுக்கு முன் காங்கிரசிலிருந்து விலகி பாரதிய ஜனதாவில் இணைந்த கிருஷ்ணா தீரத் பட்டேல் நகர் தொகுதியில் தோல்வியடைந்தார். அதேபோல ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து பாரதிய ஜனதாவுக்கு தாவிய வினோத்குமார் பின்னி பத்பர்கஞ்ச் தொகுதியில் தோல்வியடைந்தார். ஆம் ஆத்மி ஆட்சியில் சபாநாயகராக இருந்த எம்.எஸ். தீரும் கடைசி நேரத்தில் பாரதிய ஜனதாவுக்கு மாறி ஜங்புராவில் போட்டியிட்டு தோல்வியடைந்துள்ளார்.